கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் வேத வசனத்தின் ஆவியின் கனிகளிலே இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை சொல்லுகிறார்? கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த சந்தோஷமானது இயேசுவின் திருவடிகளை பின்பற்றின பவுல் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று ஆணித்தனமாக சொல்லுகிறார். இந்த சந்தோஷமானது தேவனால் கொடுக்கப்படும் பொழுது நிலையானதாய் இருக்கிறது மற்றும் நம் உறவுகளாலும் உலகத்தாலும் கொடுக்கிற சந்தோஷம் நிலையற்றதாய் இருக்கிறது. இந்த நிலையான சந்தோஷத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்று நலமாய் இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமேன்.